ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுட் டிஃபைன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி லீஃப் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 5 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே 2 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 4 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காய தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மசாலாஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள், கல் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கிரேவி கூட சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக்குடு ஆனதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா க்ளோஸ் பண்ணி சிக்கன் உருளைக்கிழங்கு வெந்து வந்தது நமக்கு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் குழம்பு சாதத்துக்கு கூட, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கு கூட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா செய்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.